விட்டு நான் எங்க ஆண்டவரே போவினால் ஆண்டவரே எடுவதார நல்ல பங்கு உங்ககிட்ட தானே ஆண்டவரே உண்டு. போர்வையால் என்னை மூடுமையா, வேதனையோ பெரும் சோதனையோ எதுவும் என்னை பிரிக்காதையா, வேதனையோ வெறும் சோதனையோ எதுவும் என்னை பிரிக்காதையா. போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா, இயேசையா உங்க போர்வையால் என்ன மூடுங்க. இந்த உலகத்தில் எத்தனை போராட்டங்கள் உண்டு, என்னை உங்களுடைய போர்வையால் என்ன மூடுங்க ஆண்டவரே. போர்வையால் ஓய்வின்றி காதீர்கள் பொறுத்திடுவேன், வேறொரு வயல் நான் போவதில்லை. ஓய்வின்றி காதீர்கள் பொறுத்திடுவேன், வேறொரு வயல் நான் போவதில்லை. போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா, இயேசையா உம் அன்பினால் என்னை மூடுமையா. போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா. கற்றுத்தாரும் நான் கடைப்பிடிப்பேன், சொல்வதை செய்து முடித்திடுவேன். கற்றுத்தாரும் எல்லாம் கேளுங்க ஆண்டவரே. அப்பா நீங்க சொல்வதை போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா. போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா. போர்வை வீரித்தேன் போடுமையா, போதுமையால் என்னை நிரப்புமையா. போர்வை அதே கையை ஏந்தி சத்திய வசனத்தை ஆண்டவர் கோதுமையாய் போட்டுக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, அவர் கோதுமை என்ற அந்த சத்தியத்தினாலே உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தையினால் உங்களை நிரப்புகிற தேவன் உங்க நடுவிலே இறங்கி வந்திருக்கிறார். ஐயா, உங்க நடுவிலே இறங்கி வந்திருக்கிறார். அம்மா, அன்பு தம்பி தங்கச்சி சகோதரா சகோதரி, உங்க நடுவிலே இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா. அப்படியே கையை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமா, தேவனை நோக்கி சொல்லுவோமா. அன்றைக்கு ரூத்துவை கவனிங்க, நல்லா கவனிங்க. அன்றைக்கு ரூத்துவை போவாஸ் என்ற ஒரு மணவாளன் தன்னுடைய போர்வையினால் மூடினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு ரூத்துக்களாய் இருக்கிற மணவாட்டி சபையே, நீங்களும் நானும் தான் அந்த ரூத், நீங்களும் நானும் தான் அந்த ரூத். அப்படியே கையை உயர்த்தி சொல்லுவீங்க, அப்பா உம்முடைய போர்வையால் என்ன மூடு ஆண்டவரே, உம்முடைய போர்வையால் என்ன மூடு ஆண்டவரே. நான் கெஞ்சி கெஞ்சி கேட்கிறப்பா, உம்முடைய போர்வத ஆண்டவரே இந்த உலகத்தில் எங்களை வழி நடத்தும். உம்முடைய போர்வத ஆண்டவரே இந்த உலகத்தில் எங்களை வழி நடத்தும். உலக காரியங்கள் எங்களை வழி நடத்தாதப்பா. உங்க போர்வையினால் எங்களை மூடுங்க. கேளுங்க, உங்க போர்வையினால் எங்களை மூடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, போர்வையை விரித்து நாங்க ஏங்கி நிற்கிறோம். உங்க சத்தியம் என்ற அந்த கோதுமை மணியினால் எங்களை நிரப்புங்க.
அதுதான் ஆண்டவரே இந்த உலகத்தில் எங்களை வழி நடத்தும். அதுதான் ஆண்டவரே இந்த உலகத்தில் எங்களை வழி நடத்தும். போர்வையால் என்னை மூடுமையா. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. ஏசையா உம் அன்பினால் என்னை மூடுமையா. போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா அன்பினால். ஹல்லேலூயா. மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எத்தனையோ பிள்ளைகள் இந்த இடத்துல விடுதலை பெற்றதன்